நதி, கடல், குளம், ஏரி போன்ற நீர்நிலைகளில் குளிப்பதற்கு சாஸ்திரங்கள் கூறும் விதிமுறைகள் என்ன? நான் நேத்திக்கே சொன்னேன், குளிக்கிறச்ச என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எப்படி குளிக்கணும்னு நிறைய கட்டுப்பாடுகளை நிறைய வழிமுறைகளை சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி புண்ணிய நதிகள்லையோ கோவில்கள்ல இருக்கக்கூடிய குளங்கள்லையோ இந்த மாதிரி நதி தீரங்கள்ல ஸ்நானம் பண்றச்ச அந்த நதிகள்ல குப்பைகளை போடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் முதல்ல சொல்லும். அனாவசிய குப்பையை கொண்டு போய் அதுல கொட்டுறது பண்ணக்கூடாது. அதே மாதிரி எச்சலை துப்பக்கூடாது. நதியிலையும் குளங்கள்லையும் எச்ச துப்பக்கூடாது. பொதுவாக என்ன பண்ணுவான்னா, நதியில போய் குளிக்கிறேன்னு அங்கேயே போய் பல்ல தேய்ப்பான். நதி ஜலத்திலேயே பல்ல தேய்ச்சி அதுலேயே எச்சையை துப்பி அதுலேயே ப்ரஷ்ஷு ஜலத்தை போட்டு பேஸ்ட்டை போட்டு அதுலேயே அலம்பி இதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப தப்பு, இது பண்ணக்கூடாது. சோப்பை போட்டு அதுலேயே நொறையா ஆக்கி அதுலேயே சோப்பு ஜலம் அழுக்கெல்லாம் கொட்டி இதெல்லாம் இதெல்லாம் அந்த நதி ஜலத்துக்கு நாம் பண்ணக்கூடிய அவமானம். அது நதிங்கிறது தேவதா ஸ்வரூபம் இல்லையா? அதுல போய் எச்சையை துப்புவியா நீ? அதுல போய் சோப்பை போடுவியா? ஏதோ நீ குளிக்கிறதே பெரிய விஷயம், அதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்தாலே தேவதைகள், சாஸ்திரம் உனக்கு நீ குளிச்சு உன்னுடைய சரீர அழுக்க போக்கிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததே, அதுவே பெரிய விஷயம். நீ அதை விட்டுட்டு அதுல கொண்டு போய் நான் எச்சையை துப்புறேன், அத்தை பண்றேன் இதை பண்றேன்னு ஆரம்பிச்சா அது பெரிய தோஷம். அப்படி பண்ணக்கூடாது. நீ குளிக்கலாம், ஏதோ உன்னுடைய வஸ்திரத்தை நிஷ்பீடனம் பண்ணலாம், அதுல அலசி புழியலாம்னு சாஸ்திரம் அனுமதி கொடுத்துருக்கே தவிர, நீ வஸ்திரத்துக்கு சோப்பு போட்டு இன்னும் நீ பல்ல தேய்ச்சி எச்சலை துப்புறதுக்கோ சோப்பு போட்டு வஸ்திரத்தை அதுல போய் சோப்பு ஜலத்தை கொட்டுறதுக்கோ இதுக்கு எல்லாத்துக்கும் சாஸ்திரம் அனுமதிக்கலை. இந்த மாதிரி கோவில் நிர்வாகங்களும் இன்னும் பல ஸ்தாபனங்கள் அந்த நதி தீரத்துலையும் குளங்கள்லையும் இந்த மாதிரி நீங்கள் ரசாயன பொருட்கள்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறது அவர்களுடைய மெயின்டெனன்ஸுக்காக மட்டும் இல்லை, இது சாஸ்திரத்தினுடைய கருத்தும் கூட. அப்படிங்கிறத எல்லாரும் மனசுல வச்சுண்டு அந்த நதியினுடைய தூய்மையையும் நம்மளுடைய ஒரு புண்ணியத்தையும் கருத்துல வச்சுண்டு இந்த மாதிரி ஜாக்கிரதையாக குளங்கள்லையும் நதிகள்லையும் ஸ்நானம் பண்ணி புண்ணியத்தை அடையணும். ராமராம்.